வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஈசனை தேடி இமயம் நோக்கி அப்படிங்கிற அந்த காணொலியோட 3வது பகுதி. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா, இந்த ஃபிஷுட்டாப்லேருந்து சேஸ்நாக் வரைக்குமான அந்த தூரத்தை இந்த காணொலியில் நான் கவர் பண்ணியிருக்கேன். இது முதல் நாள் ஜூலை 17ஆம் தேதி. ஆனால் அதுலேயே 2வது பகுதி, மொத்த காணொலியில் 3வது பகுதி. தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த காணொலியை ரசிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். பாருங்கள் பாதை எப்படி இருக்குன்னு. சரி, நைட்டு மழை பெஞ்சதுனால பாதை இந்த மாதிரி ஆயிடுச்சு. சேரும் சகதியுமா வளர்க்கக்கூடிய தன்மையில் இருக்குது. நடந்து போகிறவங்க ஒரு ஓரமாக போயிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்க. இவங்களோட டியூட்டி எங்கேயோ அந்த இடத்துக்கு அவங்களும் நடந்து போய் அங்கங்கே டியூட்டி பார்க்கணும். நான் கீழே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் கால் வச்சு நடக்கிறதுங்கிறது கண்டிப்பாக முடியாது. நல்லாவே வலிக்கிடும். நான் கீழே காமிக்கிறேன் பாருங்கள், ஏதாவது தெரியுதா? அவ்வளோ மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரியல. முன்னாடியும் அப்படி தான் மலை ஒட்டிய பாதை பாருங்கள். அதிகபட்சம் ஒரு 50 அடி அவ்வளோதான் விசிபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல. நதி தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்குன்ட்டு. இந்த குதிரை ரொம்ப ஓரமாக போகுது, அது வேறு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த ஓரத்தில் பார்த்தா கீழே அதில் பாதாளம். இந்த பக்கம் மலை எவ்வளோ உயரம், நாம் இப்படி நடந்து போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் அதெல்லாம் பாதாளம் கீழே. ஸோ மலையோரத்தில் இப்படி ஒரு பாதை அமைச்சு ஈசனை தரிசிக்கிறதுக்கு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு. அது போயிட்டு அந்த பக்கம் திரும்பணும் பாருங்கள். உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு அனுபவம். எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு அமைகிறதெல்லாம் எல்லோரும் சொல்கிற மாதிரி கடினம்தான். கிடச்சி இதில் போய் தரிசனம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஓகே. The people, those who have God's gift only could able to do. சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா, அவனுடைய அருளும் ஆசையும் இருந்தால் மட்டுமே யாராலும் இந்த யாத்திரையை முடிக்க முடியும், நடத்த முடியும். இங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சேர்த்த தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி மண் எடுத்து போடுறது தான் வேலையே. இதோட ஒரு 3-4 இடத்துல நான் பார்த்துட்டேன். அங்கங்கே ஒரு 6 பேர் 7 பேர் இந்த கையில் அந்த மண் அள்ளி போடக்கூடிய அந்த சாதனத்தோடு உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா மழை பெஞ்சு அது சேராகும்போது அந்த சேரில் மறுபடியும் கொஞ்சம் மண்ணை போட்டு நடந்து போகிறதுக்கு அல்லது குதிரையில் போகிறதுக்கு
தகுந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துறது தான் அவங்களோட வேலையே. நடந்து வரவங்களும் வராங்க, மேலே தரிசனம் முடிச்சுட்டு வரவங்க அவங்கெல்லாம். ஒரு அருமையான ஃபால்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வெள்ளை நிறத்தில் நுரையோட அந்த தண்ணி எப்படி வந்து கொட்டுது பாருங்கள். இதாங்க ஆஹா ஆஹா அழகு, அற்புதம் அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய சில காட்சிகள். அதில் இதுவும் ஒன்று. ஆக்சுவலாக ரொம்ப சேர்க்காது குதிரையில் போகிறதுனால, பட் இருந்தாலும் இந்த காட்சியை காமிக்கணுங்கிறதுக்காக படம் பிடிச்சிட்டு பாருங்க. அரே வா, ஆஹா இவர் ரொம்ப ஓரத்தில் வேற போகிறாரு, எனக்கு பயமாக இருக்குது பாருங்க. தண்ணி எங்கிருந்து வருது பாருங்க, எப்படி வந்து கொட்டுது பாருங்க. இயற்கை இயற்கை தான், இயற்கை அழகு எப்பவுமே அழகு தான் பாருங்க. அந்த பாதை அப்படியே போயிட்டுருக்கு, மேலே மேலே போகுது. பாதைகளுக்கு நடுவில் அந்த தண்ணி போயிட்டு பாருங்க, எவ்வளோ வாழமாக இருக்குங்க. வா, இப்போ கொஞ்சம் அப்படியே தண்ணி இந்த ஏரியாவில் குறைஞ்சிருக்கு, அதனால் கொஞ்சம் கிளியராகவும் இருக்குது. நாம் இப்போ இந்த ஜோஜிபால் கேம்ப் வந்து சேர்ந்துட்டோம் பாருங்கள். இங்கே நிறைய டென்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்குறாங்க, லங்கர்லாம் இருக்குது. இன்றைக்கி கூட்டம் இல்லை, ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் அனுமதிக்கப்படாதனால கூட்டம் இல்லை. ஸோ லங்கரும் செயல்படலை. பட் எல்லா உணவும் இங்கே வந்து பக்தர்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இன்னொரு தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஜோஜிபாலிருந்து அடுத்த ஒரு 2 கிலோமீட்டருக்கு எல்லாருமே நடந்து தான் போகணும். குதிரை அந்த பாதையில் போகாது, குதிரைக்கு தனிப்பாதை. யாத்ரீகர்கள் நடந்து தான் போகணும் 2 கிலோமீட்டர். இங்கேருந்து நடந்து போக போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரே மேகக்கூட்டம், நடுவில் இது ஒரு பெரிய ஒரு வேலி சமவெளியாக தெரியுது. பார்க்குறதுக்கு சுற்றிலும் வந்து மலைகளும் அந்த மேகக்கூட்டமாகவும் பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்குது. லேண்ட்ஸ்கேப் ஹில்ஸ், மலைகள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பக்கத்தில் தான் அங்கே நடந்து போகிறாங்க, அங்கே மலை, மக்கள் நடக்கக்கூடிய பாதை. அங்கேருந்து அப்படியே அழகாக அந்த ஒரு ஆறு வருது பாருங்கள், அற்புதமாக அழகாக அப்படியே ஓடி போய் அந்த ஆற்றுல இறங்கி குளிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் அழகாக அப்படி அந்த நதி ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அழகை வந்து ரசிக்கத்தான் முடியும், பக்கத்தில் போய் அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரியான இடம்தான் இது. என் கூட வந்தவர் முன்னாடி போய் எனக்காக வெயிட் பண்ணுறாரு. எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு வந்தவங்க பாவம், என்னால் வந்து அவர் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் எப்போவோ ஒரு முறை வரும். ஸோ வரும்போது இந்த இயற்கை அழகையெல்லாம் கண்டிப்பாக ரசிக்கணும், இதையெல்லாம் படம் பிடிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வர முடியாதவங்களுக்கு இதையெல்லாம் காண்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம்.
Move, move, move. That? Slide prone area. Mountains are fertile. Oh, sliding. Landsliding area. பார்த்தீங்க ஒரு அழகான ப்ளூ கலர் லேக்ஸ், அதுலேருந்து விடக்கூடிய தண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே மலை, அதுக்கு மேலே க்ளவுட்ஸ். இந்த குதிரையில் ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த வீடியோலாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதான் காலர் அப்படி தான். ஸோ இதான் சேஸ்நாக் ஏரி. இந்த ஏரியை சுற்றிலும் பாருங்கள் எப்படி மலை, மேலே க்ளவுட்ஸ் அப்படியே கிராஸ் ஆகுது. ஓகே, இங்கே மேலே இங்கே பார்த்தீங்கன்னா கிளேசியர் எப்படி தண்ணி மேலேருந்து கீழே வருது பாருங்கள். இந்த சேஸ்நாக் ஏரி இதை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, சிவன் பார்வதியை அழைச்சிட்டு இந்த ஹோலி கேவ் அமர்நாத் போகும்போது தன்னோட கழுத்தில் இருந்த அந்த பாம்பை இங்கே விட்டுட்டு போயிட்டு தான் சொல்லப்படுது. அதுதான் இந்த சேஸ்நாக்கோட விசேஷம். அதனால தான் இந்த பாம்போட பேரில் தான் இந்த ஏரி இருக்குது, சேஸ்நாக்னு. அதே மாதிரி இந்த ஏரியா பேரும் சேஸ்நாக். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த கீழே அந்த சந்தன்வாடி மாதிரியான ஒரு ஏரியா. கிட்ட நிறைய டென்ட்ஸ். ஏன்னா முதல் நாள் இங்கே ஸ்டே பண்ணி தான் யாராக இருந்தாலும் போய் ஆகணும். ஏன்னா 12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் மட்டும்தான் கீழே இருந்து நடக்கிறதுக்கு. நடந்து முடிஞ்சு இங்கே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் வந்து திரும்பவும் வந்து மேலே போகிறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க. அதனால் இது ஒரு பெரிய ஏரியா தான். நிறைய மக்கள் வந்து இங்கே தங்கியிருந்து போவாங்க. ஸோ என்ன சொல்கிறது, இயற்கையினுடைய அழகு கொட்டி கிடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மிக அருமையான ஒரு வியூ. நான் இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் இதை பார்த்து எடுத்துகிட்ருக்கோம். சந்தன்வாடியிலேருந்து இங்கே மேலே ஒரு 3:30 மணிக்கு வந்து சேர்ந்தோம். இப்போவே நல்ல குளிர் தெரியுது. வரும்போது இங்கே நல்ல வெயில் இருந்துச்சு, இப்போ நல்ல சில்னஸ் இருக்குது. சேஸ்நாக் பகுதியுடைய டென்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை, ஒரு 2 அல்லது 3 மாதங்கள் அதிகபட்சம் இந்த யாத்திரைக்காகவே வந்து இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த சில டெம்பரவரி டென்ட்ஸ் தான், பட் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து தங்கிறதுக்கு அதுக்கான வசதி வாய்ப்புகளோட சிறப்பாக பண்ணியிருக்காங்க. குளிர ஆரம்பிச்சிருச்சு. சரி, நாளைக்கு பார்ப்போம். அதான் பெட்டர்.